வணக்கம் தமிழா, எங்கிட்ட இருக்குது மோட்டோ 860 ப்ரோ. சில வாரங்களுக்கு முன்னாடி 860 ஃபியூஷனோட வீடியோ போட்டிருந்தேன். பாப்புலரான ஒரு ஃபோன், ஒரு 20,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு ஃபோன் வாங்கினா கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். அந்த வீடியோ ரிவ்யூ பார்க்கலன்னா அந்த ரிங் இங்கே இருக்குது பாருங்கள். இப்போது இந்த ப்ரோ வேரியண்ட் வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்து கொண்டு வந்துருக்காங்க. ஸோ ரெண்டு வேரியண்ட், ரெண்டுமே வந்து 256 GB ஸ்டோரேஜோடி வருது. 8 GB ரேம் வேரியண்ட் வந்து 30,000, 12 GB ரேம் வேரியண்ட் வந்து 34,000 ருபீஸ். ஸோ இந்த ஃபோனோட ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 860 ஃபியூஷனோட ஒரு பெட்டர் ப்ராசஸர் வந்து தந்திருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து இது வந்து அதை விட மச் பெட்டராக இருக்குது. அது 860 ஃபியூஷன் மாதிரி இதுலேயும் வந்து IP68 69 வாட்டர் ரெசிஸ்டன்டோடையும் வருது. 6000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடு வருது. வயர்லெஸ் சார்ஜிங் 15 வாட்ஸ் சப்போர்ட்டும் இதில் இருக்குது. ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் உண்டு. 3+4 இயர்ஸுக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் இதில் வந்து தந்திருக்காங்க. சரி, இப்போ இந்த ஃபோனை பற்றி முழுமையாக பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங். ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் இந்த மோட்டோ 860 ப்ரோ வருது. பிளாஸ்டிக் ஃப்ரீ பேக்கேஜிங் போட்டிருக்காங்க. பாக்ஸுக்குள்ளே இதான் வந்து இந்த மோட்டோ 860 ப்ரோ ஃபோன். மொத்தம் 3 கலரில் கொண்டு வராங்க. ஸோ எங்கிட்ட இருக்குது இந்த மாதிரியான ஒரு கலர் வேரியண்ட். இது வந்து பேண்டோன் ஷேடோன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு ப்ளூ கலர் வேரியண்ட்டும் கிடைக்குது. கிரேப் கலரும் வந்து தந்திருக்காங்க. ஸோ மொத்தம் 3 கலரில் இது வருது. 860 ஃபியூஷன் மாதிரி இதுவும் வந்து ஒரு ஸ்லிம்மான ஒரு ஃபோனாக இருக்குது. பின்பக்கம் வந்து வேகல் லெதர் ஃபினிஷில் வந்து பண்ணியிருக்காங்க. வேகல் லெதர், ஸ்லிம்மான ஒரு பாடி, குவாட் கர்வ்டு. ஸோ இங்கேயும் வந்து கர்வ்டாக இருக்குது. ஃப்ரண்ட்லேயும் வந்து கர்வ்டு டிஸ்பிளே வந்து தந்திருக்காங்க. குவாட் கர்வ் டிஸ்பிளே, ஸ்லிம்மான ஒரு ஹேண்ட் ஹெல்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. சரி, பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பேக் கேஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸ் கிடையாது. 90 வாட்ஸ் சார்ஜர் இருக்குது. டைப் சி கேபிள் மற்றும் பின் வந்து தந்திருக்காங்க. 8.24 mm திக்னஸ், 186 கிராம்ஸ் வெயிட்டில் இது வருது. சைடு வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வேகன் லெதர் ஃபினிஷில் இது வந்து பண்ணியிருக்காங்க. லெதர் மாதிரியான ஒரு ஃபினிஷ். ஸோ இந்த கேமரா மாடியூலும் வந்து அப்படியே ரேப் பண்ணி வருது. ஸோ டிசைன் இந்த மாதிரி இருக்குது. மோட்டோ லோகோ வந்து தந்திருக்காங்க. மேல் பக்கம் வந்து டால்பி ஆடியோன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸோடு இது வருது. சிம் ட்ரேயில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 சிம் போடலாம். 5G ஸ்மார்ட் ஃபோன், பட் மெமரி கார்டு வந்து இதில் போட முடியாது. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன்ஸ் இருக்குது. இந்த லெஃப்ட் சைடில் ஒரு பட்டன் தந்திருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து ஏஐ கீன்னு சொல்கிறாங்க. இந்த கீயை நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம். இப்போ டிஃபால்ட்டாக டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து குயிக்காக நீங்கள் வந்து வாய்ஸ் நோட்ஸ் எடுக்கணும். அந்த வாய்ஸ் நோட்ஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏஐ மூலமாக டிரான்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு சம்மரியும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கான பட்டனாக இது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்களோட மோட்டோ ஏஐ ஆக்ஷன்ஸ் வருது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜ் ஸ்டூடியோன்னு வந்துருக்காங்க. இமேஜ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஏஐ மூலமாக டெக்ஸ்ட் பண்ணி ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணும். அப்புறம் கிரியேட் ஸ்டிக்கர், கிரியேட் அண்ட் அவதார், என்னோட அவதார் இப்படி க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸ்கெட்ச் டு இமேஜ், அதே மாதிரி பிளேலிஸ்ட் ஸ்டூடியோன்னு யூசேஜ் பேட்டர்னை பொறுத்து உங்களுக்கு வந்து பிளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணி தரும். அப்புறம் டேக் நோட்ஸ், ரிமெம்பர் திஸ், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் வந்து தந்திருக்காங்க. அதுக்கான ஒரு பட்டன் தான் இந்த ஏஐ கீ. சார் வேல்யூ லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. திரையில் பார்க்கலாம். எஃப்எம் ரேடியோ கிடையாது. NFC உண்டு. கூகுள் டயலர் இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே வந்து கூகுள் ஆப்ஸ் அதில் வந்து தந்திருக்காங்க. ஸோ ஃபோட்டோஸ் கூட கூகுள் ஃபோட்டோஸ் தான் வந்து இருக்குது. தனி கேலரி ஆப் கிடையாது. ஃபைல்ஸ் கூகுள் ஃபைல்ஸ் தான் வந்து தந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி கூகுள் டயலர் தான் வந்து காலுக்கும் யூஸ் ஆகுது. ஸோ வந்து நீங்கள் வந்து கால் ரெக்கார்டிங் பண்ணிங்கன்னா மற்றவங்களுக்கு அந்த ப்ராம்ப்ட் போகும். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்திருக்காங்க. ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது. அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் அந்த ஐக்கானுக்கு மேலே வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வருது. ஸோ அதை டேப் பண்ணால் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து லாக் ஸ்க்ரீனில் வந்து பார்த்துக்கலாம். டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச் டிஸ்பிளே, 1.5K ரெசல்யூஷனோடி வருது. pOLED டிஸ்பிளே, அதாவது பிளாஸ்டிக் OLED டிஸ்பிளே. 96.47 இன்ச் ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ ஓடி கொண்டு வந்திருக்காங்க. பேண்டோன் வேலிடேட்டட் கலர், பேண்டோன் ஸ்கின் டோன் வேலிடேட்டட்னு சொல்கிறாங்க. ஸோ நல்ல ஒரு கலர் ஆக்குரசி இந்த டிஸ்பிளேயில் உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ ஃபோட்டோஸ் பார்க்குறீங்க, வீடியோஸ் பார்க்குறீங்க, நல்ல ஒரு கலர் ஆக்குரசி வந்து இதில் கிடைக்குது. கார்னிக் கோரில்லா கிளாஸ் 7i ப்ரொடக்டிவ் லேயரோடி வருது. HDR10+ சப்போர்ட் போட்டிருக்காங்க. பட் நெட்ஃப்ளிக்ஸில் HDR சப்போர்ட் இல்லை. ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கும்போது டால்பி விஷனும் கிடையாது, HDRும் வந்து இதில் எனேபிள் ஆகலை. பட் மற்றபடி HDR10+ இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யூடியூப்லேயும் வந்து HDR வந்து ஒர்க் ஆகுது.
10-bit கலர் பேனல் இது 100% DCA P3 கலர் கேமெட். ஸோ நல்ல ஒரு விவிடான ஒரு டிஸ்பிளே. 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் வருது. ஹை பிரைட்னஸ் வந்து 1400 நிட்ஸ், பீக் பிரைட்னஸ் வந்து 4500 நிட்ஸ்னு சொல்கிறாங்க. அவுட்டோர் விசிபிலிட்டி நல்லா இருக்குது. ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்பிளே வந்து நல்ல விவிடாக, பிரைட்டாக, நல்ல ஒரு ஐக்கு வந்து ப்ளீஸிங்கான கலர் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ ஓவராலாக வந்து நல்ல டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இதில் வந்து தந்திருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 8350 சிப்செட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. UFS 4.0 ஸ்டோரேஜோடு வருது. அது வந்து ஒரு நல்ல ஒரு பாயிண்ட். டிமென்சிட்டி 8350 860 ஃபியூஷனில் வந்து 7300 டிமென்சிட்டி தந்துருந்தாங்க. அதுக்கு கம்பேர் பண்ணும்போது மச் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு இது கிடைக்குது. அதுக்கு கம்பேர் பண்ணும்போது ஸ்னாப்ட்ராகனில் இது எதுக்கு கம்பேர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3 இருக்குது. அதுக்கு கொஞ்சம் குறைவு. ஸோ கிட்டத்தட்ட அதுக்கிட்ட இதை வச்சுக்கலாம். பட் அது வந்து கொஞ்சம் மார்ஜினலாக இதை விட பெட்டர். பட் அதுக்கிட்ட பொசிஷன் பண்ணலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிப்செட் வந்து இதில் வந்து தந்திருக்காங்க. ஒரு ஆல்ரவுண்டர் சிப்செட்னு இது சொல்லலாம். ஸோ இதுக்கோட டிசைன், ஸ்லிம்மான ஒரு ஃபேங் பேட்டர், ஓவராலாக யூசேஜுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர் சிப்செட். கேம்ஸ் விளையாடலாம், பிரச்சனை இல்லை, ஸ்மூத்தாக ஹேண்டில் ஆகுது. பட் கேமுக்காக ஒரு ஃபோன் வேணும், பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஒரு கேம் ஃபோன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சேம் 30,000 செக்மெண்ட்டில் ஐக்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 8 சீரீஸில் சிப்செட்டில் ஃபோன்கள் இருக்குது. ஸோ மேபி அதை கன்சிடர் பண்ணலாம். பட் முக்கால்வாசி பேருக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு சிப்செட்டாக, ஒரு ஆல்ரவுண்டர் சிப்செட்டாக இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வந்து ஒரு நல்ல ஒரு சிப்செட் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஓகேன்னு நான் நினைக்கிறேன். ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது, டிசைன் எல்லாமே வந்து பார்க்கும்போது இது வந்து கிளிக் ஆகுது. கேமரா பார்ப்போம். நிறைய கேமரா அடுக்கி வச்சுருக்காங்க. ஸோ மெயின் லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் சோனி லைட் 700C f1.8 அப்பச்சரோடி வருது. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் தந்திருக்காங்க. அப்புறம் ஒரு 50 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்ஸ் இருக்குது. இது வந்து மேக்ரோ ஃபோட்டோஸ் எடுக்கவும் யூஸ் ஆகுது. 10 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து இதில் தந்திருக்காங்க. 3x ஆப்டிக்கல் ஜூம் ஓடி வருது. அப்புறம் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இதுலேயும் இருக்குது. இந்த டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து 860 ஃபியூஷனில் இல்லை, இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் செல்ஃபிக்கு வந்து 50 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா தந்திருக்காங்க. ரெண்டுமே வந்து 4K வீடியோ எடுக்கலாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில். போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் இருக்குது. 24mm, 35mm, 50mm, 85mm வந்து 4 ஆப்ஷன்ஸ் கிடைக்குது போர்ட்ரேட்டுக்கு. கேமரா செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட் விஷன், அல்ட்ரா ஃபோட்டோ பூத்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா டக்கு ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டே போகும். லாங் எக்ஸ்போஷர் இருக்குது. குரூப் ஷாட், டைம் லேப்ஸ், டூவல் கேப்சர் வீடியோ வந்து தந்திருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை வச்சு சேம் டைம் அட் அ டைம் வந்து நீங்கள் வீடியோ எடுக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் தந்திருக்காங்க. சில கேமரா சாம்பிள்ஸ் பார்ப்போம். கேமரா எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். ஒரு டீசெண்டான ஒரு கேமரா இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. வீடியோவும் நல்லா வருது, ஸ்டெபிலைசேஷன் நல்லா இருக்குது. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் HD 30 fps எடுக்கக்கூடிய வீடியோ சாம்பிள். 60 fps ஆப்ஷனும் இருக்குது. 4K ஆப்ஷனும் உண்டு. அடுத்து வந்து அதை பற்றி நான் வந்து காண்பிக்கிறேன். ஃபோக்கஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து 4Kக்கு ஷூட் பண்ணுறேன்.
ஸோ இது வந்து 4K. 4Kல வந்து ஃபோக்கஸ் வந்து டக்குன்னு மேட்ச் ஆக மாட்டேங்குது. ஃபுல் ஹெச்டியில் பெட்டராக இருந்த மாதிரி இருந்தது. பார்ப்போம், திரும்பி அதே ஃப்ளவருக்கு போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஃபுல் ஹெச்டியில் காமிச்சல அந்த அடேனியம் ஃப்ளவர், ஸோ அதுக்கிட்டே போகலாம். வருது இதுலேயும் இந்த ஃப்ளவர் வந்து லேட்ச் ஆகுது. ஸோ மேபி அது வந்து கொஞ்சம் லைட் வந்து கொஞ்சம் குறைவாக இருந்ததுனால இருக்கலாம். ஸோ இதான் வந்து 4K மற்றும் ஃபுல் ஹெச்டி ப்ளஸோட வீடியோ சாம்பிள்ஸ். வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸ்டெபிலைசேஷன்லாம் பரவாயில்ல, உங்களுக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஃப்ரண்ட் கேமராவில் நீங்கள் 4K 30 FPS மேக்ஸிமம் எடுக்கலாம். ஃபுல் ஹெச்டி 60 FPSலேயும் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து 4K 30 FPS ஃப்ரண்ட் கேமரா வீடியோ சாம்பிள். உங்கள் ஊர்லலாம் மழை இருக்கா? பெங்களூரில் செம மழை. ஸோ வெதரும் நல்லா இருக்குது. எங்கேயோ ஒரு மைல் சவுண்டு கேட்கு, கேமரா வீடியோவில் சவுண்டு கேப்சர் ஆச்சுன்னு தெரியல. ஸோ பேட்ரி 6000 mAh பேட்ரி, நல்ல ஒரு ஹை கெப்பாசிட்டி பேட்டரி தந்துருக்காங்க. 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. 20 மினிட்ஸில் 50% சார்ஜ் பண்ணிடலாம். ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 50 மினிட்ஸ் கிட்ட ஆகுது. ஸோ நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் இந்த ஃபோனில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா 3+4 இயர்ஸுக்கான அப்டேட் சைக்கிள் தராங்க. 3 மெயின் சாஃப்ட்வேர் அப்டேட், அப்புறம் 4 இயர்ஸுக்கான செக்யூரிட்டி அப்டேட் கிடைக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளீனான ஒரு இன்ஸ்டாலேஷன். பட் இருந்தாலும் நான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் இன்ஸ்டால் பண்ணும்போது சில கேம்ஸ்லாம் எப்படியோ வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. வேண்டாம் தான் கொடுத்தேன், பட் எப்படி இன்ஸ்டாலேஷன்ஸ் இல்லை, மேபி அது கொண்டு வந்திருக்காங்களா என்னன்னு தெரில. முன்னாடி வந்து இந்த மோட்டோவோட யூஐயில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் லாக் கிடையாது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் மூலமாக சில ஆப்ஸ் நீங்கள் லாக் பண்ண முடியாது. க்ளோன்ட் ஆப்ஸ் கிடையாது. அதெல்லாம் வந்து இப்போது இந்த 860 ஃபியூஷன்லேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. ஸோ ஆப் லாக், க்ளோன் ஆப்ஸ், அதுவும் டூவல் ஆப்ஸும் இதில் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணலாம். அப்புறம் பர்சனலைசேஷன் ஆப்ஷன்ஸ் வந்து நல்லா தந்திருக்காங்க. ஸோ கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஐகான் ஷேப் சேஞ்ச் பண்ணிக்கலாம், லே அவுட், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், அனிமேஷன், எட்ஜ் லைட்டிங்கும் இருக்குது. ஜெஸ்டர் ஆக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. சைட் பார் எனேபிள் பண்ணிக்கலாம், அது முன்னாடி கிடையாது யூஐயில். இப்போ வந்து 860 ஃபியூஷன்லேருந்து அதுவும் எனேபிள் தந்திருக்காங்க. ஸோ சைட் பார் ஆப்ஷன் இருக்குது, ஒன் ஹேண்ட் மோட் இருக்குது, ஸ்வைப் டு லெஃப்ட், 3 ஃபிங்கர் ஸ்க்ரீன்ஷாட், பவர் பட்டன் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், ஏஐ கீ தந்திருக்காங்க, மீடியா கண்ட்ரோல், குவிக் லான்ச். இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா கேமரா ஓப்பன் ஆகுது, இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா டார்ச் ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஜெஸ்டர் ஆக்ஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இதில் தந்திருக்காங்க. ஸோ நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஐயும் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ இதான் வந்து மோட்டோ எட்ஜ் 60 ப்ரோ. இதோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதோட டிசைன். நல்ல ஒரு டிசைன், ரொம்ப தின்னாக இருக்குது. ஏன்னா வந்து குவாட் கவுட்னால் ஹோல்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா தின்னாக ஒரு ஃபீலும் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸ்லிம்மாகவும் இருக்குது, லைட் வெயிட்டாகவும் இருக்குது, பார்க்கவும் நல்லா இருக்குது. சில வேகல் லெதர் டெக்ஸ்டரில் வந்து தந்திருக்காங்க. டிஸ்பிளே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளே இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில். AMOLED pOLED டிஸ்பிளே நல்லா இருக்குது. நல்ல ஒரு விவிடான பிரைட்டான ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து தந்திருக்காங்க. 1.5K ரெசல்யூஷனோடி வருது. அப்புறம் IP68 69 வாட்டர் ரெசிஸ்டன்ட் தந்திருக்காங்க. பேட்டரி ஒரு ப்ளஸ் பாயிண்ட் 6000 mAh பேட்டரி வித் ஃபாஸ்ட் சார்ஜிங் 90 வாட்ஸோடி வருது. வேறு வந்து ஒரு க்ளீனாகவும் நல்ல ஒரு யூஐ ஃபீச்சர்ஸும் வந்து நிறையவே இதில் இருக்குது. நல்ல ஒரு கேமராவும் வந்து உங்களுக்கு இதில் வந்து தந்திருக்காங்க. ஸோ வந்து ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோன் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு பையாக தான் எனக்கு தென்படுது இந்த மோட்டோ Edge 60 ப்ரோ. இந்த ஃபோனை பற்றி நீங்கள் நினைக்கிறது கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் வந்து விடைபெறுதல் தமிழில் பேசி டெக் தமிழா பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.